ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் எல்டிஎஸ் லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் தமிழ் தலைவா வெர்சஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம 5 பாயிண்டில் தோற்றுட்டோம். இதை பிகினிங்காக சொல்லணும். ஆனால் க்ளோஸ் ஃபைட் மேட்சாக தான் இருந்தது. ரெண்டு சைட்லேயுமே டேக்கிளில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் தமிழ் தலைவாஸ் மிஸ்டேக் பண்ணாங்க, செகண்ட் ஆஃப் ஹரியானா ஸ்டீலர்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. சரி, இப்போ ஸ்டார்டிங்லேருந்து வரலாம். இப்போ ஸ்டார்டிங் 7 பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாஸ் நரேந்தர், அபிஷேக், மோஹித், அஜிங்கியா பவர், அல்லூர் சதீஷ் ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் லேட்டர் வந்து நிதின், விஷால் இவங்கள சப்ஸ்டியூட் பண்ணார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாகிர், சாகல். சப்ஸ்டியூட்டில் நிதின், விஷால், முகமது, அமீர் ஹுசைன் பஸ்தாமி இவங்கெல்லாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணார். அதே மாதிரி அவங்க ஹரியானா ஸ்டீலர் ஸ்டார்டிங் 11 பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 7 பார்த்திங்கன்னா ரஞ்சித், சந்திரன் ரஞ்சித், மோஹித், ஜெய்தீப், பிரபஞ்சன், வினய், ராகுல் செத்பால், மோஹித் கலர். அவங்க இதில் 2 மோஹித்து. இன்னொன்று பார்த்திங்கன்னா சப்ஸ்டியூட்டில் சிவம் மட்டும் அப்போதைக்கப்போ வந்துட்டு இது பண்ணார். அது இல்லாமல் ஆஷிஷும் நடுவில் சப்ஸ்டியூட் பண்ணாங்க செகண்ட் ஹாஃபில். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஹாஃபோட மெயின் இது பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரைடே பார்த்திங்கன்னா நம்ம போனஸ் எடுத்தோம். இந்த மேட்ச்சில் நல்ல போனஸ் எடுக்கிறோம், பட் டச் பாயிண்ட்ஸ் விட்டுறோம், அட்வான்ஸ் டேக்கிள்ஸும் விட்டுறோம். பட் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் கால் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 பாயிண்டில் இது பண்ணோம். ஃபஸ்ட்டு போனஸ் நரேந்திர எடுத்தார். ரெண்டாவது அவங்க ரைடு வந்தாங்க, ரஞ்சித் அவுட் ஆக்குனாங்க. 0-2 இருந்தோம், நம்ம லீடில் இருந்தோம். அப்புறம் செகண்டு வினய் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டே போனஸ் எடுத்தார். வினய் வந்து க்ரூஷியலாக ஆட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் செகண்ட் இதில் மறுபடியும் நரேந்தர் போனஸ் எடுத்தார். ஆஃப்டர் சீயிங் நரேந்தர் போனஸ் எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரன் ரஞ்சித் அகைன் போனஸ் எடுத்து 3-3 கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரபஞ்சன் வந்து அல்லூர் சதீஷ் அவுட் பண்ணார். அதனால் ஒரு லீட் போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் லீட்லேயே கண்டெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வினய் வந்தார். வினய் வந்து அந்த மேட்ச் இது அவுட் ஆனார். ஆஷிஷ் டேஷ் பண்ணி நாம் வந்து 4 ஹரியானா ஸ்டீலர்ஸ் 5 இருந்தோம். அது ரிவ்யூ எடுத்தாங்க. பட் ரிவ்யூ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நரேந்தர் போனார். 2 பாயிண்ட் ரைடில் நம்ம வந்து 5-6 நம்ம 6 ஹரியானா ஸ்டீலர்ஸ் 5 நம்ம லீடு எடுத்தோம். மறுபடியும் கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்குள்ளே சந்திரன் ரஞ்சித் அகைன் பின்னாடியே வந்து 2 பாயிண்ட் ரைடு எடுத்துகிட்டு 7-6 கொண்டு போயிட்டார் ஹரியானா ஸ்டீலர்ஸை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் வந்து இந்த இதில் ஃபஸ்ட் ஆஃப் 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ஈச் க்ளோஸ் கலை போயிட்டுருந்து 8-7, 8-8, 9-8ன்னு அந்த ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா க்ளோஸ் காலாகவே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டைம் அவுட்டுக்கு முன்னாடி வரைக்கும் 9-8 ஹரியானா ஸ்டீலர்ஸ் 9 தமிழ் தலைவாஸ் 8 இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வினய் வந்து அந்த 10 மினிட்ஸ் டைம் அவுட்க்கு அப்புறம் ப்ரில்லியண்ட்டாக 2 பாயிண்ட் ரைடு எடுத்து 11-8 கொண்டு போயிட்டார். அதுக்கு அந்த செகண்ட் அந்த டைம் அவுட்டுக்கு அப்புறம் அவங்களோட ரைடர் ப்ரில்லியண்ட்டாக ரைடு பண்ணாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சொல்ல போனால் நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவர் போனார், அஜிங்கியா பவர் போனார். எதுவும் இது இல்லை, அவுட் ஆகிட்டார். அவங்க 12, நம்ம 8 இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹரியானா வந்து லாஸ்ட் 7 மினிட்ஸ் இருக்கும்போதே நம்மளை ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு 4 பாயிண்ட் 2 பேர்த்த அவுட் பண்ணதுனால அவங்க 4 பாயிண்ட் லீடில் எடுத்து 16 பாயிண்ட்ஸ் இது எடுத்தாங்க. நம்ம 8 பாயிண்ட் லீடில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் உடனே நம்ம கோச் வந்து அல்லூர் சதீஷ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நிதினை உள்ளே கொண்டு வந்தாங்க. நிதின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரைடே அவரும் அவுட்டு. பட் ஏன் தான் தெரியல, அஸ்வின்குமார் வந்து அந்த 2 ரைடு 3 ரைடுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தமிழ் பிளேயர்ஸ் வந்து வெளியே எடுக்கிறாருன்னு இன்னும் சான்ஸ் கொடுத்துருக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கலாம். பட் என்ன இதுன்னு தெரியல. லெட்ஸ் இந்த மேட்ச்சுக்கு போகலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் வந்து மோஹித் அவுட் பண்ணி அப்படியே பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்து நம்ம அந்த 8லேயே நின்றுட்டு இருந்தோம். 18-8 10 பாயிண்ட் லீடு எடுத்தாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். அப்புறம் நடுவில் வந்து நரேந்தருக்கு பதில் இவர் வந்தார்,
ஹிமான்ஷு சிங் ஒரே ஒரு ரைடுக்கு மட்டும் வந்தார். ஆனால் அந்த ரைட்லேயும் பாயிண்ட் எடுக்கல. அதுக்கப்புறம் ஜெய்தீப் வந்து ஃபஸ்ட்டு இதே வந்து அஜிங்கியா பவர் அதான் ஒரு ஃபஸ்ட்டு ரைட் பாயிண்ட்டு அஜிங்கியா பவர்து 18-9. நம்ம 9 பாயிண்ட் லீடில் 9 பாயிண்ட் பிஹைண்டில் இருந்தோம். 9 பாயிண்ட் பிஹைண்டில் இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்திரன் ரஞ்சித் ஒரு சூப்பர் ரைடு 3 பாயிண்ட் சூப்பர் ரைடு எடுத்தார். 21-9 லீடு எடுத்துகிட்டு மேலே போய்கிட்டே இருந்தாங்க. அந்த செகண்ட் டைமு ஃபஸ்ட்டு டைம் அவுட்டில் அந்த செகண்ட் போர்ஷன் அந்த 11 to 20 மினிட்ஸ் போர்ஷன் பார்த்திங்கன்னா அவங்களோட ரைடிங் இது அவ்வளோ சூப்பராக இருந்தது. டேக்கிளிங்கும் சூப்பராக இருந்தது. அந்த இடத்துல நம்ம டேக்கிள் மிஸ் பண்ணிட்டோமோ நம்ம ஃபீல் பண்ணுறோம் தமிழ் தலைவாஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த 3 பாயிண்ட் ரைடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரன் ரஞ்சித் வந்து ரைடு வந்தார். அந்த இடத்துல என்னென்னா ஒரு இன்ஜுரி, அந்த 3 பாயிண்ட் ரைடு எடுக்கும் போதே அவருக்கு ஹேண்ட் இன்ஜுரி ஆயிடுச்சு. அது அந்த 3 பாயிண்ட் ரைடுக்கு அப்புறம் அவர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிவம்னு ஒருத்தர் யங்ஸ்டர் உள்ளே வந்தார். அதே மாதிரி நம்ம இதில் பார்த்திங்கன்னா அமீர் பஸ்தாமி வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அஜிங்கியா பவர் ஒரு செகண்ட் ரைட் போனார். அதில் பார்த்திங்கன்னா ஜெய்தீப் அவுட் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம 21-10 இருந்தோம். மறுபடியும் வினய் வந்தார், அவுட் ஆனார் சாகில்கிட்ட 22-10. அப்புறம் நம்ம ஒரு படிப்படியாக 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்டு இருந்தது தான். அப்புறம் அஜிங்கியா பவர் போனார், 2 பாயிண்ட் ரைடு எடுத்தார் 22-12. லாஸ்ட் அந்த 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 12, ஹரியானா ஸ்டீலர்ஸ் 22. இந்த இடத்துல தான் நம்ம தவறிட்டோமோன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம 8 பாயிண்ட் ரைடு ரைட் பாயிண்ட்ஸில் 8 எடுத்தோம். ஹரியானா ஸ்டீலர் 14. 2 இது டிஃப்ரென்ஸில் இருந்தது. ப்ளஸ் அது இல்லாமல் டேக்கிளில் நம்ம 4, அவங்க 6. அதுவும் நம்ம ஒரு க்ளோஸில் தான் இருந்தோம். ரைட் பாயிண்ட்ஸில் 4, இதில் 2. அடுத்தது அவங்க எங்கே இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எடுத்தாங்கன்னா ஆல் அவுட், ப்ரில்லியண்ட்டாக ஒரு ஆல் அவுட் எடுத்தாங்க, அதில் 2 பாயிண்ட்ஸ். அப்புறம் எக்ஸ்ட்ராஸ் 2 பேருமே எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே எடுக்கல. ஆனால் இந்த இதில் என்னென்னா ரைட் பாயிண்ட்லேயும் டேக்கிள்லேயும் ஆல் அவுட்லேயும் அவங்க வந்து 10 பாயிண்ட் லீடில் இருந்தாங்க ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிது. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போதே அவங்களோட இது என்னென்னா டைம் வேஸ்ட் பண்ணுங்கிற எம்டி ரைட்ஸ் போட ஆரம்பித்தாங்க. இந்த டைமில் தான் நாம் வந்து ப்ரில்லியண்ட்டாக யோசித்து அவங்கள டூ ஆர் டைக்கு ஆட வச்சுக்கிட்டே இருந்தோம். பட் அதில் ஒரு டைம் நம்ம போனஸோ டச் பாயிண்ட்டோ எடுத்தோம். அப்பயும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட் ஆஃப் லாஸ்ட் 11 to 20 மினிட்ஸ்லேயே 13 ரைட் பாயிண்ட்ஸும் 13 பாயிண்ட்ஸ்லேயும் நம்ம 4 பாயிண்ட்ஸ்லேருந்து இருந்தோம். செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ், அதாவது 21 to 30 மினிட்ஸில் நாம் பார்த்திங்கன்னா அவங்கள இது பண்ணிக்கிட்டே இருந்தோம், டூ ஆர் டைக்கு வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தோம் சுச்சுவேஷனில். பட் வினய் தான் பாயிண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தார், ரிப்பீட் அண்ட் ரிப்பீட். நாம் வந்து விஷாலை ஏர்லியராகவே சப்ஸ்டியூட் பண்ணி உள்ளே கொண்டு வந்தோம். அவரும் பார்த்திங்கன்னா ப்ரில்லியண்ட்டாக விளையாண்டார். அதனால நம்ம வந்து 22-13 இருந்தோம். நம்ம 13-22 இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வினய் வந்து டூ ஆர் டையில் உள்ளே வந்தார். அதில் பார்த்திங்கன்னா அமீர் வந்து செல்ஃப் அவுட் ஆனார். விஷாலில் டச் பாயிண்ட் எடுத்துகிட்டு 2 பாயிண்ட் லீடில் வந்து வினய் எடுத்துகிட்டு போனார். அப்போ ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து 25-13. பட் இதில் என்னென்னா அஜிங்கியா பவர் வந்து நிறையா டைம் வந்து டூ ஆர் டையில் மாட்டுறாரு. ப்ளஸ் என்னென்னா சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன்லேயே மாட்டுறாரு. அதனால் என்னென்னா இந்த மாதிரி டைமில் ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் வந்து நம்ம போனஸோ இல்லை ஒரு டச் பாயிண்ட்டோ கரெக்டான டைமில் நம்ம எடுக்கணும். ஏன்னா இப்போ ஹரியானா ஸ்டீலர்ஸும் நம்மள மாதிரி ஒரு சூப்பரான டிஃபென்சிவ் டீம் தான். அவங்களுக்கு ஒரே ஒரு பிளேயர் பார்த்திங்கன்னா வினய், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்திரன் ரஞ்சித். இவங்க 2 பேர் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மேக்ஸிமம் ரைட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறவங்க. பட் அவர் இன்ஜுரி ஆகி போயிட்டார் ரஞ்சித். ஆனால் வினய் வந்து அப்போதைக்கப்போ ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் வந்து முகமதுங்கிற ஒருத்தர் சப்ஸ்டியூட் பண்ணி உள்ளே கொண்டு வந்தோம். வினய் போனார். வினய் வந்து சாகர்கிட்ட அவுட் ஆகிட்டார். நம்ம அந்த டைமில் பார்த்திங்கன்னா 16-26 தானோ. அதுக்கடுத்தது நம்மளுக்கு சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன் வந்தது. சூப்பர் டேக்கிளில் நம்ம வந்து 2 பாயிண்ட் எடுத்தோம். அது இனிஷியேட் பண்ணது பார்த்திங்கன்னா முகமதுங்கிற ஒரு ஈரான் பிளேயர். அவர் பார்த்திங்கன்னா அந்த 2 பாயிண்ட் எடுத்ததுனால நம்ம 18, ஹரியானா ஸ்டீலர்ஸ் 27. அதுக்கடுத்து நிதின் போனார். நிதின் உள்ளே வந்து போனஸ் டச் பண்ணார். அதில் பார்த்திங்கன்னா 27-19, நாம் 19, ஹரியானா ஸ்டீலர்ஸ் 20. அதுக்கடுத்தது செகண்ட் ஹாஃபில் டைம் அவுட் எடுத்தாங்க. அப்போ தமிழ் தலைவாஸ் பார்த்திங்கன்னா 19, ஹரியானா ஸ்டீலர்ஸ் 27. இந்த இதில் என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு நாம் அந்த ஃபஸ்ட்டு 21 to 30 மினிட்ஸில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெறும் 5 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. நம்ம 7 பாயிண்ட் எடுத்திருந்தோம். 2 பாயிண்ட் லீடில் இருந்தோம் அந்த 10 மினிட்ஸில்.
ஆனால் இந்த இடத்துல நம்ம கேபிட்டலைஸ் பண்ணி நம்ம என்ன இன்னும் டச் பாயிண்ட்ஸு போனஸ் வந்து கரெக்டாக எடுத்திருந்தோம்னா இந்த இடத்துல நம்ம லீடு எடுத்துருக்கலாம். பட் இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டஃப் காலாக போச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டைம் அவுட் முடிஞ்சு வந்தது பார்த்திங்கன்னா வினய் உள்ளே வந்தார். ப்ரில்லியண்ட்டாக நம்ம வந்து அவங்கள வந்து டேக்கிள் பண்ணி அமீர் பஸ்தமி வந்து அவுட் எடுத்தார். ஆனால் அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹரியானா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்டி ரைட்ஸ் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுங்கிற இதுலேயே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக விளையாட ஆரம்பித்தாங்க. ஆனால் நம்மளோட யங்ஸ்டர் நித்தினா சரி விஷாலாக இருந்தாலும் சரி அவங்க வந்து ப்ரில்லியண்ட்டாக போய் டச் பாயிண்ட்டோ இல்லை அவுட்டோ ப்ரில்லியண்ட்டாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிட்ட க்ளோஸராக வந்துக்கிட்டு இருந்தோம். ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் வந்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு கட்டமாக கடைசியாக பார்த்திங்கன்னா விஷால் வந்து சூப்பர் டாக்கிள் சுச்சுவேஷனில் அவுட் ஆனார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம 26 அவங்க 34 8 பாயிண்ட் லீடில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் இருந்தாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆல் அவுட் பொசிஷனிங் வந்து தவிர்த்துக்கிட்டே இருந்தாங்க சுச்சுவேஷனை. ஆனால் அந்த டைமில் அவங்க சூப்பர் டாக்கிள் எடுத்ததுனால அவங்க 34க்கு வந்தாங்க. நம்ம 26ல் 8 பாயிண்ட் லீடில் அவங்க இருந்தாங்க. ஆனால் நிதின் போய் லாஸ்ட்டாக ஒரு 1 மினிட் 2 மினிட் ரைடில் போய் ப்ரில்லியண்ட்டாக ஒரு டச் பாயிண்ட் எடுத்து வந்ததுனால நம்ம 27 மறுபடியும் நிதின் போய் செகண்ட் ரைடு எடுக்கும்போது 28-34 அவங்க வந்து அந்த 34லேயே ஃபிக்ஸட் ஆகிட்டாங்க. அப்புறம் கடைசி இது பார்த்திங்கன்னா இது தமிழ் தலைவாஸ் வந்து ஆல் அவுட்டுக்கு நெருக்கிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக ஃபைனலில் லாஸ்ட் 1 மினிட்ல வந்து அவங்க ஆல் அவுட் ஆனாங்க. ஆல் அவுட் ஆகும்போது நம்ம 31 அவங்க 35. கடைசி ரைடில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரைடும் எடுக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆல் அவுட் ஆகும்போது ஆஷிஷ் வந்து ஒரு போனஸ் எடுத்ததுனால 36-31 வந்து செகண்ட் ஆஃப் முடிஞ்சுது. இதில் என்னென்னா நம்ம அடுத்த இது வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ்ட்டை க்ளோஸாக தோத்துட்டோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்களுக்கு அதிகமாக லீட் கொடுத்ததுனால என்னாச்சுன்னா நம்ம வந்து இந்த மேட்ச் வந்து 5 பாயிண்ட் லீடில் நம்ம தோத்துட்டோம். பட் என்ன ஒரு சாட்டிஸ்ஃபைனா நம்ம 1 பாயிண்ட் நம்ம 7 பாயிண்ட்ஸ்குள்ளே தோத்ததுனால நம்மளுக்கு 1 பாயிண்ட் ஆறுதலாக கிடச்சிது. ஆனால் இந்த மேட்சும் பார்த்திங்கன்னா க்ளோஸராக போய் தோத்துட்டோம். நம்ம அந்த இனிஷியலாக அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து லீடு எடுத்திருந்தோம்னா யூபி யோதாஸ்க்கு கூட எப்படி விளையாடணும் அந்த மாதிரி விளையாண்டுருந்தோம்னா மேபி இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணியிருக்கலாம். கோச் என்ன அடுத்த மேட்ச்க்கு என்ன இது பண்ண போகிறாருன்னு தெரில. 16th அன்னைக்கு மேட்ச் இருக்குது பாட்னா பைரேட்ஸ் கூட. இந்த மேட்ச்சில் வந்து நம்ம கம்பேக் கொடுக்கணும். இது பத்தாது, நம்ம பிளே ஆஃப் போகிறதுக்கு இன்னும் கஷ்டமாக நெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் எனியோ இந்த மேட்ச் வின் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அதே பொசிஷனில் தான் இருக்கோம், 11th பொசிஷனில் தான் இருக்கோம். எனிவே கைஸ், இந்த வீடியோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஷேர்ஸும் என்னை மோட்டிவேட் பண்ணும். ப்ளஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தனோ இல்லை ஏதாவது நான் இந்த வீடியோவில் ஏதோ திருத்திக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ தமிழ் தலைவா கைஸ், அண்ட் தேங்க்யூ தமிழ் தலைவாஸ். ஏதோ க்ளோஸ் ஃபைட் மேட்சஸாக இருந்தது.